முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? அந்த முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? தங்கத்தேரில் பழனி முருகன் பவனி வருகிறான். நம்பினோர்க்கு நன்மையெல்லாம் நாளும் தருகிறான். எந்திரி வா, சாமி கும்பிடுவா. ஓடிய 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 எந்திரி வாங்க, சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. வெரி குட், சூப்பர். ஆமாம், இப்படித்தான் கும்பிடணும். இந்த அம்மா துண்ணூறு குச்சிடுவாடி தங்க பிள்ளை இருவார். கடவுளே, அப்பனே, பாண்டாம்படி கருப்பனே, இருடா பூசகுரா. ஓம் நம சிவாய. முருகா, திருச்செந்தூர் முருகா. என்னடா இருப்பா, இரு. அம்மா சாமி கும்பிட வேணாமா? என்ன என்ன எது கூப்பிட்றப்ப? என்ன எதுக்குடா கூப்பிட்ற? வெளியில் போகணுமாடா? இரு போகலாம். நல்லா குளிச்சு அழகா எங்கள் ரோஸ் இன்னைக்கு வந்து குளிச்சு தைப்பூசத்துக்கு நல்லா குளிச்சு இங்கே பாருங்கள் பொட்டு வச்சு. ஆமாம், விரதம்லாம் இருந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் சாப்பிடல பிள்ளை. மத்தியானம் பாயசம் வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டாங்க. ஆமாம், தைப்பூசத்துக்கு இன்றைக்கி எங்கள் ரோசி தங்க பிள்ளை விரதம். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி தைப்பூசத்தை நல்லா கொண்டாடிட்டோம். ஆமாம், முருகனுக்கு உகந்தது தைப்பூசம். அதை நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம்.